ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. உற்சாகமாக கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை, பல இடங்களில் வந்திருக்கிற உங்களை தேவன் தாமே அதற்கேற்றாற்போல் எந்த நோக்கத்தோடு கூட ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்ற அவர் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். 52 வருடங்களுக்கு முன்னதாக மிஷனரிகளின் கல்லறை தோட்டம் என்று சொல்லப்பட்ட பீகார் மாநிலத்துக்கு என்னை தனியனாக ஆண்டவர் அனுப்பினதை காட்டிலும் இங்கே யூகேல அதை போல ஒரு நிலைமை உண்டாயிருக்கிறதை பார்த்து நான் நாளத்தில் நான் மிகவும் மிகவும் வேதனையோடு கூட இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை எப்படியாயிலும் ஆண்டவருக்கு என்று செயல்பட்டு இங்கேயும் ஒளி வீசுகிறவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தான் இந்த நாட்களிலே சில இடங்களில் மாத்திரம் கூட்டங்களை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். 500 இப்படிப்பட்ட கட்டடங்கள் விற்கப்பட்டு ஆலயமாக கட்டப்பட்டவைகள் இன்றைக்கு விற்கப்பட்டு புறஜாதிகளின் கட்டிய கையிலே அவர்கள் தொழுகை நடத்துகிற ஒரு இடமாக மாறிவிட்ட ஒரு அவல நிலை இந்த நாட்டிலே உண்டு. இன்னும் ஏராளமான சபைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எங்கே இருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேக மிஷனரிகள் இங்கிருந்து எடுத்து சென்றார்களோ அதே பூமியிலே இன்றைக்கு மிஷனரிகளாக ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவர்களை அனுப்பியிருக்கிறார். எலிசாவின் நாட்களிலே நாகமான் என்கிற ஒரு பெரிய அதிகாரி இருந்தான். சேனாபதி என்று பெயர், வெற்றிகளை குவித்தவன் என்று பெயர். ஆனால் அவனோ குஷ்டரோகியா இருந்தான். ஆனால் அந்த குஷ்டரோகத்திற்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறையாக பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சின்ன பெண்ணைத்தான் ஆண்டவர் அவனை ஆண்டவருக்குள் நடத்துவதற்கும் ஆரோக்கியம் பெறுவதற்கும் வழி நடத்தினார் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. ஆகையினாலே ஏதோ வேலை விஷயமாகவோ அல்லது நாட்டிலே ஏற்பட்ட போரின் நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு நிமித்தமாகவோ எப்படியோ இந்த தேசத்திற்கு தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கும் வாழ்க்கையை நடத்துவதற்கு மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தை இங்கேயும் சாதித்து எப்படியாகிலும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக ஒரு கூட்ட மக்களை ஆண்டவருக்கு ஆயத்தமாகி விடுவதற்காகத்தான் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் நம்புவேன். எனக்கு எப்பொழுதும் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருவது உண்டு. நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் நேபாளத்திலையும் ஊழியம் செய்கிறபடியினால நேபாளத்தில் ஒரு இடத்துல ஒரு 3 நாட்கள் ஊழியர்களை கூட்டி வைத்து, அந்த பகுதியில் உள்ள ஊழியர்களை கூட்டி வைத்து, தலைவர்களை கூட்டி வைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் பீகாரிலிருந்து கல்கத்தாவுக்கு போய், கல்கத்தாவிலிருந்து காட்மண்டுக்கு போக நாங்கள் போய் அங்கே இருந்து ஒரு 20 நிமிடத்தில் ஒரு சின்ன விமானத்தில் பிரயாணம் பண்ணினால் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போய்விடலாம் என்கிற ஒரு நிலைமை இருந்தது. அந்த இடத்திற்கு ஹிட்டோடா பேர், ஒரு சின்ன பட்டணம், ஒரு 5000 பேர் ஜனத்தை கொண்ட ஒரு சின்ன பட்டணம். ஆனால் அதுதான் அந்த ஹிட்டோடாவுக்கு மேலே போக போக குளிர ஆரம்பித்துவிடும். கீழே பிளேன்ஸ் இருக்கிற அந்த பகுதியிலே நாங்கள் போய் இறங்க வேண்டும். ஆனால் நாங்கள் கல்கத்தாவிலிருந்து காட்மண்டுக்கு போகுவதற்கான புறப்பட்ட விமானம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிந்தி அது புறப்பட்டதினால எங்களுடைய கனெக்டிங் ஃப்ளைட், அந்த சின்ன டொமஸ்டிக் ஃப்ளைட் இருக்கிறது, ஒரு 19 சீட்டு உள்ள ஒரு ஃப்ளைட்டு, அதில் நாங்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த ஃப்ளைட்டை நாங்கள் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கு நான் போய் இறங்கி உடனடியாக மீட்டிங்கில் பேச வேண்டும். அப்பொழுது நான் நினைத்தேன், எப்படி மீட்டிங் போறது முடியாதல்லவா, ஏனென்றால் தரை மார்க்கமாக போனால் அது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும். காட்மண்டிலிருந்து கீழே இறங்கி போக வேண்டிய நேரம் 8 மணி ஆயிரும். சில நேரங்களில் லேண்ட்ஸ்லைட் வந்து விட்டதென்றால் அதுவும் கூட நின்றுவிடும். அப்படிப்பட்ட இடமாக இருந்தபடியினால நான் எப்படி போவது என்று நானும் என் மனைவி யோசித்து கொண்டிருக்கும் போது எங்களை வரவேற்பதற்காக ஒரு தம்பியும் ஒரு டிரைவரும் கூட ஒரு சின்ன ஜீப்பை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், 5 மணி ஆகிவிட்டது, 7 மணி கூட்டத்துக்கு எப்படி போக முடியும்? ஆகையினால இன்றைக்கு கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ள முடியாதல்லவா என்று நான் கேட்டபோது
அந்த 2 பேரும் சொன்னாங்க, அண்ணே அது எங்க வேலை, நீங்க அதெல்லாம் குறித்து கவலைப்பட வேண்டாம், அது நாங்க உங்களை கொண்டு போயிடுறோம்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னது விளங்கல். ஆனா நாங்க இருட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த இருட்டோடு கூட எந்த வழியில இவர்கள் கொண்டு போவார்கள், கூட்டத்துக்கு கொண்டு போய் வேண்டும் இருக்கிறார்களே என்று சொன்ன போது அவர்கள் ஒரு காட்டு வழியாக, ரோடே இல்லை, மேடுகளெல்லாம் தாண்டி அந்த ஜீப்ல என் தலை 10 தடவை மேல அடிச்சு இந்த ரூஃப்ல. அப்போ எனக்கு பயங்கர, என் மனைவியின் பக்கத்துல இருந்தவா சேஃபா என் மடியில படுத்துட்டா, அதனால அவளுக்கு ஒன்றும் தந்துடும் இல்லை. எனக்கு பயங்கர தலையில அடிபட்டதுனால உடம்பெல்லாம் அந்த புலிக்கு போட்டதுல, ஆல்ரெடி பிரயாணம் பண்ணிட்டு வந்தது, ரொம்ப தூரம் வந்திருக்கோம், இந்த இடத்துல இப்படி ஆயிருக்கிறது சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் 7:30 மணிக்கு போனோம். போய் இறங்கின உடனே என் கையில மயக்கம் கொடுத்துட்டாங்க. தண்ணி குடிக்கலன்னு கூட கேட்கல, மயக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஜனங்கள் வாஞ்சையா இருந்தபடியினால, வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சையா இருந்தபடியினால நான் 2 மணி நேரம் அங்க பேசிவிட்டு, ஒரு அமித் என்று சொல்லப்படுகிற ஒரு தம்பியுடைய ஒரு கான்ட்ராக்டர் அங்கே அவருடைய வீட்டில் தங்கும்படியாக எங்களுக்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். அங்கே என்னை கொண்டு போனார்கள். அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னார், அண்ணன் சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, உடனே நீங்க சாப்பிடலாம், அதுக்கு பிறகு நீங்க எடுக்கலாம். நான் சொன்னேன், அமித் எனக்கு முதல்ல ஒரு மசாஜ் தேவை, இல்லைன்னா சாப்பிட கூட முடியாது, என் உடம்பு அப்படியே நொறுங்கி போயிருக்குது, அதனால எப்படியாவது நீ ஒரு ஆளை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அதுக்கு என்ன, நான் இருங்க நான் கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த 10 நிமிஷம் அந்த வந்த மனிதன் ஒரு பார்பர், ஆனால் மசாஜும் செய்வார். அங்கே அவர் உள்ள வந்த உடனே, நீ என்னை தொடுவதற்கு முன்னதாக நான் உன்னை குறித்து அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டவன் பேர் என்ன, டாக்கூர். டாக்கூர் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறார், பீகார்ல இருந்தவர். அந்த பீகாரை தாண்டி பீகாருடைய பார்டர் நேபாளா இருக்கிறதுனால அதுக்கு விசாலாம் தேவையில்லைங்கிறதுனால இங்க வந்து 13 வருடமாக அவர் ஒரு சலூன் நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப நான் கேட்டேன், அவனுக்கு இயேசு கிறிஸ்து தெரியுமா? ஏன்னா அந்த ஊர்ல 5000 பேர் இருக்கிற ஊர்ல 17 சபைகள் இருக்கு. 17 சபைகள், நேபாள சபைகள் இருக்கின்றன. இந்த மனுஷன் 13 வருடமாக அங்கே இருக்கிறார். அங்கே 13 வருடமாக இருக்கிற அந்த மனுஷனத்தில் நான் கேட்டேன், உனக்கு இயேசு கிறிஸ்து தெரியுமான்னு கேட்டேன். தலையை சொல்லிட்டு, இந்த ஊர்ல கிட்டத்தட்ட எல்லா ஆண்களுக்கும் நான் தான் முடிவெட்டியிருக்கேன், இயேசு ஒரு ஆள் வரவே இல்லையே. நீங்க நினைப்பீங்க, ஆனா எனக்கு பயங்கர துக்கமா போச்சு. 17 சபைகள் இருந்த போதிலும் 13 வருடமாக எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு சலூன் நடத்துகிற ஒரு தொழிலாளி இயேசு என்கிற வார்த்தையே கேட்கலங்கிறது எனக்கு மிகுந்த கஷ்டமா போயிடுச்சு. நான் சொன்னேன், அவன் கையில காய்ச்சல எண்ணெயை கொண்டு வந்து சூடா, நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ எனக்கு மசாஜ் பண்ணாம முதல்ல உட்காருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு 20 நிமிடத்தில் சுவிசேஷத்தை எடுத்து காண்பித்து, அவன் உணர்வில் வந்தபோது பாவம் மன்னிப்பு ஜெபத்தை செய்ய வைத்து, கண்ணீரோடு கூட அவன் மேல கை வைத்து ஜெபித்து, அவனுக்கு ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் அங்கே வீட்டில் இருந்ததை கொடுத்து, அதற்கு பிறகுதான் மசாஜ் செய்யவில்லை. என்னுடைய இதயம் பயங்கரமான பாரத்தினால் நிறைந்தது. ஆண்டவரே, சபையின் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, தங்களுடைய வார்த்தையின் மூலமாக எதையாயிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று தோன்றி இருக்குமானால், 17 சபைகள் இருக்கிற இந்த இடத்துல ஒரு 13 வருடமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இயேசுங்கிற பெயரே தெரியாதே என்று சொல்லுகிற நிலைமை உண்டு. இன்னொரு முறை நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது, நானும் என்னுடைய நண்பரும் போயிருந்த போது, புளோரிடா என்கிற மாகாணத்தில் பாம் வெஸ்ட் பாம் பீச் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஏர்போர்ட்ல எங்ககிட்ட கொஞ்சம் புக்ஸ் கேசட்ஸ் எல்லாம் இருந்ததுனால, எங்கிட்ட கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி இருந்ததுனால 2 பேரும் எடுத்துட்டு கொண்டு போகும்போது அதை எடுப்பதற்கு ஒரு போர்ட்டர் வந்து உதவி செய்தார். He was about 25 or 26 years old man. அவர் உதவி செய்து எங்களை வெளியே கொண்டு வரும்போது, எங்களை கொண்டு போகிறதுக்கு வருகிற நண்பர் போன் பண்ணினா, அண்ணன் கொஞ்சம் நெல்லுங்க, 10 நிமிஷத்துல நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன போது, நாங்கள் அந்த போர்ட்டருக்கு காசை கொடுத்து அவரை அனுப்பும் போது, என் நண்பர் கையில இருந்த ஒரு நியூ டெஸ்டமெண்ட் அவர் கையில் கொடுத்தார்.
கிடியன் நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடும் அதுல நீதிமொழிகளும் ப்ராவர்ப்ஸ். இந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க நம்ப மாட்டீங்க ஐயா. 14 வருஷமா எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, ஒரு வைஸ் மேன் இருந்தான், பேர் சாலமன். அவன் ஏராளமான ப்ராவர்ப்ஸ் எழுதியிருக்கான், அது படிச்சா அவனுக்கு ஞானம் வரும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு யாரும் சொல்லல. 14 வருஷமா முன்னால சொன்னத இன்னைக்கு தான் ஒருத்தர் என் கையில இந்த பைபிள் கொடுத்து இந்த ப்ராவர்ப்ஸ் இருக்குன்னு கொடுக்கிற ஒரு பெரிய காரியத்தை நீங்க நடப்பித்திருக்கீங்கன்னு சொன்ன போது எங்களுக்கு விளங்கவே இல்லை. நீங்க வெஸ்ட் பாம் பீச் போனீங்கன்னா அமெரிக்காவில் அங்க பெரிய 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 மெகா சர்ச்சஸ் உண்டு. அதே ஏர்போர்ட்ல வர்ற. ஆனா வெளியே இருக்கிறவங்களை குறித்து கவலை இல்லாம அவங்க வாழ்ந்து விட்ட ஒரு பொல்லாத காரியத்தை அமெரிக்காவிலையும் பார்த்தேன். இந்த நாட்டை குறித்து உங்களுக்கே தெரியும். போன வாரத்தில் ஒரு அறிக்கை வந்திருந்தது. இந்த நாட்டில் 51% ஆண்டவரை நம்பவும் இல்லை, தெரியவும் செய்யாது. நான் ரிலிஜியஸ் பீப்புள் எழுதி கொடுத்துருக்காங்க தன்னுடைய இதில். நான் ரிலிஜியஸ், we don't want any religion என்று. அதுல 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் 80%. ஒரு ஃப்ரெஷ் தலைமுறை இந்த நாட்டில் ஆண்டவர்களை மிஷினரியா அனுப்பி இருக்கிறாங்கன்னு நான் நம்புறதுனால இந்த நாட்டில் உங்ககிட்ட அவங்களை பற்றி கணக்கு கேட்பாரு நான் நினைக்கிறேன். Can you just see the condition of the world, this country which spreads the gospel all over? இந்த தேசத்திலிருந்து வந்தவர் தான் கால்டுவெல். அந்த கால்டுவெல் உண்டாக்கின பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். அந்த கால்டுவெல் சென்னை பட்டணத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எடையங்குடி என்கிற ஒரு ஊருக்கு கால்நடையா more than 700 kilometers கால்நடையா நடந்து தமிழை கற்று தமிழுக்கு இலக்கணம் எழுதி தொண்டு செய்து வாழ்ந்த அந்த பூமியில அவருடைய மகன் ஆஸ்திரேலியாவில் ஒரு டாக்டர் அவருடைய வயதான காலத்துல வந்து, அப்பா உங்களுக்கு ஆஸ்மா இருக்கிறது, நீங்க தூசி நிறைந்த பகுதிகளில் இருக்கவே கூடாது என்று சொல்லி, சூடு நிறைந்த இடத்துல இருக்கவே கூடாது என்று சொல்லி கெஞ்சி கேட்டபோது அவர் சொன்னார், நோ, இது எனக்கு தேவன் காண்பித்த இடம். இன்றைக்கு ஒரு சின்ன வில்லேஜ் தான், இன்னைக்கும் இடையங்குடி ஒரு சின்ன வில்லேஜ் தான். அவர் வந்த 200வது ஆண்டை கொண்டாடின அந்த நாள்ல அந்த ஆலயத்துக்குள்ளே அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கல்லறையில் நான் நின்று பேசத்தக்கதாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்படி தங்களை வெறுத்து ஒருத்து இந்த தேசத்திலிருந்து உலகமெங்கும் சுவிசேஷம் கொண்டு போன இந்த நாடு இன்னைக்கு நீங்க பார்க்குற மாதிரி பாழா இருக்குது. அதனால நான் இங்கெல்லாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு வரும்போதெல்லாம் என்ன, நான் ஒரு பெரிய மிஷினரியா 52 வருஷமா ஒருத்தருமே இயேசுவை அறியாத, இயேசுவை சொல்லாத, சபைகளே இல்லாத அந்த பகுதிகளுக்கு என்னை ஆண்டவர் அனுப்பினார் என்பதில் பெருமை பாராட்டுவதை காட்டிலும், அதை அறிவிப்பதை காட்டிலும், இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் மிஷினரியாக ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். கைதிகளாகத்தான் போனார்கள். தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அவருடைய 3 நண்பர்களும் கைதிகளாகத்தான் போனார்கள். ஆனால் பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார் அந்த ஆண்டவரே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யத்தக்கதான தரியு ராஜா, அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லத்தக்கதான ராஜாக்களை தொடுவதற்கு பெயரை மறைத்துவிட்ட அல்லது வேறொரு பெயரை கொடுத்து அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறோம். யூதர்களுக்கு தன்னுடைய அப்பா பெயரை சொல்லிதான் சொல்லுவது அவங்களுக்கு வழக்கம். ஆனா தானியேலுடைய அப்பா பெயர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எங்கேயும் இல்ல. அப்பா பெயரையே அழிச்சுட்டான் அந்த தேசத்துல. பிச்சைக்காரனு கூட பர்த்திமேயன் தான் சொல்லுவாங்க. அதாவது திமேயுடைய மகனாய பர்த்திமேயன் தான் இருக்கும். பிச்சைக்காரனு கூட அப்பா பேரை சொல்லி சொல்லுவாங்க. ஆனா தானியேல் 3 ராஜ்யத்துல பிரைம் மினிஸ்டர் ஆளுடைய அப்பா பேரை
தானியேல் புத்தகத்தில் நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல அவங்களுடைய சந்ததியினுடைய காரியத்தை எடுக்கக்கூடாது, அழிக்கப்பட்ட தேசத்துல ஆண்டவருக்காக நிற்க முடியுங்கிறத அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். வேதம் சொல்றதுனால இந்த தேசத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்ய வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் வசிக்கிற இடங்களிலே, நீங்கள் உறவு கொள்கிற இடங்களிலே உங்களை கொண்டு ஒரு சிலரையாயும் அசைத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கத்தோடு கூட நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஏதோ ஜேம்ஸுடைய ஊழியத்தை ப்ரமோட் பண்ண வேண்டும் என்பதற்கல்ல, ஒன்றுமில்லாத இடத்துல இன்றைக்கு ஆயிரங்களை ஆண்டவருக்கு சொல்லி கொண்டு வரத்தக்கதாக 1072 இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை ஒரு 240 சபை கட்டடங்கள் தான் உண்டு, மற்ற இடங்கள் எல்லாம் சபைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, வாரம் நடந்து கொண்டிருக்கின்றன. 100 விசுவாசிகளை தாண்டினவர்கள் தங்கள் வீடுகளிலே, எப்படியாக வீடுகள் என்றால் அங்கு உள்ள வீடுகள் வசதியற்றவைகள் தான், ஆனால் அவைகளில் ஆராதிக்கத்தக்கதா 1072 இடங்களில் ஆண்டவர் இன்றைக்கு சபைகளை நிறுவத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறது. மாத்திரமல்ல, நான் ஒன்றே சொல்வேன், இந்த நாட்களில் வட இந்தியாவில் கிறிஸ்துவை சொல்வதற்கு ஏராளமான தடை உண்டு. எனக்கு டெய்லி என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்கள் டெய்லி ஏதாயும் ஒரு சம்பவம் நடக்கிறது என்று. இன்றைக்கு நான் இங்கே வருவதற்கு முன்னதாக கூட ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு புதிதான ஒரு பணித்தளத்தில் 2 மிஷினரிகளை அனுப்பி அங்கே போய் உட்கார்ந்தவர்கள் ஆண்டு சொல்லுங்க, அவர் போகும் முன்னதாகவே அவர்களை பிடித்து கட்டி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைத்ததுக்கு அடித்து அவர்களை ஊர்வலமாக கொண்டு போய் இவர்களுக்கு யாரும் இந்த ஊரில் இடம் கொடுக்க கூடாது என்று காட்டி கொடுத்திருக்கிறார்கள். வாடகை கூட வீடுகளை திறந்து தராத அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படுகிற சூழ்நிலை உண்டு. இந்த காரியத்தில் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணங்கிக் கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாமல் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உங்களுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டு போவதற்காக
தேவனாலே ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் மறக்க கூடாது. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பின்பு, அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறின பின்பு, எப்படி ஒரு பிள்ளை ஒரு குடும்பத்திலே பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு வளர்ந்து முன்னேறுகிறதோ, அப்படியே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து 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 வளர்ந்து, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாக, அதை காட்டிலும் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக வளர்ந்தேறுவதற்காக வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் அதிக கவனம் செலுத்தினார்கள் என்றால் இல்லை என்றுதான் நான் தைரியமா சொல்வேன். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவே தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறபடியினால, தேவனும் மனதிறங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறது உண்மைதான் என்றாலும் கூட அதிலேயே திருப்தியாக்கி தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார் என்பது ஒரு பெரிய கவலைக்கு ஏதுவான இடம். எல்லாரையும் குறித்து நான் சொல்லவிட்டால், நான் காரியத்தை உலகத்தின் பல நாடுகளிலே பிரயாணம் பண்ணின போது நான் கண்ட காரியம் அதுதான். ஆகையினால் இந்த நாளில மிகவும் எளிதான, ஆனால் நமக்கு தெரிந்திருக்கிற சில காரியங்களை ஒன்றிணைத்து நான் உங்களோடு கூட காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் உங்களிலே என்னிலே என்ன விரும்புகிறார் என்பதை 2 வசனங்களிலே காட்டிவிட்டு, அதை ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு எப்படி நாம் எடுத்துச் செல்வது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் முதலாவது வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆனால் அதனுடைய உள்ளான நோக்கத்தை தொடர்ச்சியாக வருகிற வசனங்களில் தான் ஆண்டவர் நமக்கு வெளியிட்டிருக்கிறார். வாசிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு முன் குறித்திருக்கிறார். முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். As I come closer, as I come to an experience of born again experience, I am destined to be like Jesus. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு என்னை உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே முன்குறித்திருக்கிறார் என்கிற காரியம் உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்த வேண்டும். நான் வெறுமனே என்னுடைய உலக பிரகாரமான தேவைகளுக்கு மாத்திரம் தேவனை தேடுவேன் என்றால், தேடுவது தவறல்ல, ஆனால் தேடுவேன் என்றால், அதற்கு மாத்திரம் தேடுவேன் என்றால், மற்ற மதத்தினருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் இந்தியாவில் இருக்கிறவர்கள், இலங்கையில் இருக்கிறவர்கள், மற்றவர்களும் தேவனை தேடுகிறேன் என்று தங்களுடைய தேவனுடைய பெயர்களை சொல்லுகிறார்கள். ஆனால் நாமோ அப்படிப்பட்ட காரியத்திற்கு அல்ல. என்னை முதலாவதே சொல்கிறது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாம் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் நம்முடைய மனதை விட்டு மாறவே கூடாது. இதை தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தில் தெளிவாக சொல்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிக்கலாம். அன்புடன் சத்தியத்தை 14 எபிஷியன்ஸ் 4:14 நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித
கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாவற்றிலையும் நாம் முறைப்படி எப்படி ஒரு குழந்தை வளர்ந்து மனிதனாகியோ அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நான் வளர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவை நாம் அதிகமாக அஸ்திவாரமாக கொள்ள வேண்டும் என்று நான் தைரியமாக சொல்வேன். நான் எப்பொழுதும் இந்த சம்பவத்தை நான் நினைவு கூறுவது வழக்கம். ஒருவேளை என்னுடைய பழைய கேசட்ல நீங்கள் இதை கேட்டிருக்கலாம். நான் சிறுவனாய் இருந்த போது 2வது வகுப்பில் எங்களோடு கூட பாலசுப்ரமணியம் என்று ஒரு மனுஷன், ஒரு சகோதரன் படித்தார். பாலசுப்ரமணியம் பார்க்கறதுக்கே பயங்கரமான ஒரு சைஸ்ல இருப்பான். நாங்களாம் குட்டி குட்டி பிள்ளைகளா இருக்கும் போது அவன் பெருசா இருப்பான். ஆனா அவனுக்கு படிப்பு ஏறவே செய்யாது, ஒரு நாளும் ஏறவே செய்யாது. எவ்வளவோ வாத்தியார் ட்ரை பண்ணா கூட அவன் முரட்டாட்டமா இருப்பான். எங்கெல்லாம் அண்ணன் தான் சொல்லுவான். ஆமா, அவனை நாங்க பாலா அண்ணன் தான் கூப்பிடணும். 2 கூட படிக்கிறவன் தான் அண்ணன் கூப்பிடலன்னு அடிப்பான் அவன். ஆனா சில காரியங்கள் இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் ஏடகோடமா பார்ப்பாங்க. வாத்தியார் ஃபைனல் எக்ஸாம் போது சொன்னாரு, டேய் பரீட்சைக்கு நீங்க தாண்டா காசு கட்டுறீங்க, அதனால எவ்வளவு பேப்பர் வேணுமோ அதில் எழுதி நல்லா எழுதி வாங்கி எழுதணும், நல்லா சுதந்திரமா வாங்கி எழுதுங்கன்னு சொன்னான். இவனுக்கு அந்த வார்த்தை நல்ல மனதில் பதிஞ்சிச்சு. முதல் பரீட்சை தமிழ் பரீட்சை. நாங்கெல்லாம் 2 பக்கம் எழுதுறதுக்குள்ள அவன் 4 பக்கம் எழுதிட்டான். எந்திரிச்சு நீங்க நாங்களும் 2 பக்கம் கூட எழுதல, 4 பக்கம் எழுதிட்டான். எந்திரிச்சு சார் பேப்பர் சார் கேட்டான். வாத்தியார் அவனை பார்க்குறாரு, இவன் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா எழுதுனாங்கன்ட்டு சரின்னுட்டு இன்னும் ஒரு பேப்பர் கொடுத்தாரு. அதையும் என் உடனே எழுதிட்டு அடுத்த பேப்பர் கேட்டான். வாத்தியாருக்கு தெரியும் ஒரு மகா மண்டு ஆச்ச, இவன் எப்படி எழுதியிருப்பான்னு பார்த்தா அவன் அந்த பேப்பர்ல வேற ஒண்ணு, அவன் என்ன இன்னொரு பேப்பர் கேட்கும்போது கேட்டாரு, என்னடா அதுக்குள்ள எழுதி முடிச்சிட்டா? நாங்க காசு கொடுக்குறோம், நாங்க பேப்பர் கேட்கிறோம், நீ சொல்லி கொடுத்துதான் அப்படின்னு வாத்தியாரே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். வாத்தியார் அவன் பேப்பர் எடுத்து பார்த்தா வேற ஒண்ணு இல்லை, கில் 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 எழுதிட்டான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எழுதியிருக்கான். ஹெட்மாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு வாத்தியார். அங்க ஹெட்மாஸ்டர் சொன்னா, நாங்க காசு கொடுக்கணும், நாங்க என்னத்தையும் அப்படின்னாலும் எழுதுவோம், நீங்க பேப்பர் கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு ஏறினது அதுதான். நாங்கெல்லாம் 3rd ஸ்டாண்டர்டுக்கு போகும்போது அவனை 1st ஸ்டாண்டர்டுக்கு அனுப்பினாங்க. நல்லா கவனிங்க, 1st ஸ்டாண்டர்ட்ல அவனுக்கு டீச்சரா இருந்தது, அவனுக்கு அண்ணி முறை. 1st ஸ்டாண்டர்ட் அவன் பாஸ் பண்ணியிருக்கான் இல்லையா, அடுத்த பரீட்சை வந்தது. ஹெட்மாஸ்டர் வந்து கிளாஸ்ல நின்று பாஸ் பேரையே வாசிக்கிறாரு. பாலசுப்ரமணியம் வந்தான், எஸ் சார் நீ பாஸ் ஆயிட்ட. எங்க அண்ணி பாஸ் ஆனாங்களா இல்லையா, எங்க டீச்சர் பாஸ் ஆனாங்களா இல்லையா சொல்லுங்க சார். அவங்க தான் நல்ல டீச்சர், 1st ஸ்டாண்டர்டுக்கு அவன் நல்ல டீச்சர், பொருத்தமான டீச்சர். நான் போக மாட்டேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது வரைக்கும் அவன் 1st ஸ்டாண்டர்ட்ல தான் இருந்தான். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கதையை சொல்றாங்களோ. எத்தனையோ வருஷம் ஆச்சு, விசுவாசியா எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் 1வது வகுப்பு தாண்டறதுக்கு விரும்பாதவங்க அநேக. நான் வளர்வதற்காக அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற விதமாக வளர்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. அருமையானவர்களே, அதனால்தான் கடைசி பக்கத்துல கூட ஆண்டவர் பரிசுத்தமாயிருக்கிறது, இன்னமும் பரிசுத்தமாகட்டும். The drive should be in you. That should be a driving force in you. உங்களுக்குள்ள ஒரு இயக்கம் சக்தியாக மாறும். நான் வளர வேண்டும், நான் வளர வேண்டும், நான் வளர வேண்டும். அப்ப எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு ஆண்டவர் நம்மை வளர்த்த விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய கரங்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்கிற நல்ல பாட புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அதன் மூலம் தேவன் உங்களோடு கூட கிரியை செய்வார்கள். நீங்களும் நானும் அறிந்திருக்கிறது போல பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர்
அன்றைக்கு காத்திருந்த 120 மேல் அது இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை அங்கே கூடியிருந்த ஜனங்கள் கேட்டு, இவர்கள் கலிலேயராக இருக்க நம்முடைய பாஷையில பேசுகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கூட்டம் கூடின போது அவர்களை சிலர் இகழ்ந்தார்கள். இவர்கள் குடிபோதையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களோடு கூட இருந்த பேதுரும் அவனோடு கூட இந்த 11 பேரை எழுந்து நின்று, பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை நிகழ்த்தும் போது அவனுடைய பிரசங்கம் வசனத்தினாலே நிறைந்திருந்ததினால அவர்கள் இதயத்திலே குத்தப்பட்டவர்களாக பேதுருவை குறித்து கேட்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்ததான் என்றாலும் வாசிக்கலாம். இது ஆரம்ப படிகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 37வது வசனமும் 38வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 37 38. இதை அவர்கள் கேட்டபொழுது இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தை. இதுதான் first altar call என்று சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, நீங்கள் முதலாவது மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதனுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள். ஆகையினால உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரமாக தருவார் என்கிற அந்த வார்த்தையை கேட்ட 3000 பேர் அன்றைக்கு சபையிலே முதலாவது ஆரம்பித்தார்கள். அவர்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்பொழுதுதான் உங்களுக்கு அது நன்றாக விளங்கும். 40வது வசனத்தை வாசித்து விடலாம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அதை குறித்து அவர்களை இந்த கூட்டத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? 44வது வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தை பொதுவாக வைத்தார்கள். அங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் விசுவாசி. That is the beginning. என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய பாவ வாழ்க்கையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி அவன் தன்னுடைய பழைய மனுஷனை புதைக்கும் வண்ணமாக ஞானஸ்தானத்தை தன்னை ஒப்புக் கொடுத்து தேவ ஆவியின் பலத்தில் நிற்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் விசுவாசி. எங்களுடைய ஊழியக்காரர்கள் 3 நாட்கள், நாங்கள் எப்பொழுதும் வருஷத்துல கடைசியாக 3 நாட்கள் முழுவதும் கிட்டத்தட்ட 2500 பேர், என்னோடு கூட 3000 பேர் பணி செய்கிறார்கள். அதில் 2500 பேர் கூடுவார்கள். மற்றவர்கள் அந்த ஸ்டேஷனை பார்க்கிறதுக்காக அங்கே வைக்கப்பட்டிருப்பார்கள். ஆக 2500 பேர் கூடி நாங்கள் ஊழியர்களாக 3 நாட்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் நின்று அடுத்த வருடத்தில் ஆண்டவரை நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் ஆலோசனை கேட்பது வழக்கம். அப்பொழுது திடீரென்று ஒரு மனிதன் முன்னால் இருந்தார். அவர் ஊழியக்காரர் அல்ல என்பதை நான் அறிவேன். ஆகினால நீங்க எங்க தம்பி வந்திருக்கீங்க என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா நான் ஊழியக்காரன் அல்ல, நான் ஒரு வியாபாரி தான். ஆனா ஊழியத்துல இருக்கிறவங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வருஷம் தான் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன் என்னன்னு, எப்படி நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு? உங்க மிஷனரி ஒரு நாள் ஒரு ட்ராக் எனக்கு கொடுத்தாரு. அந்த ட்ராக்ல முன்னால போட்டிருந்த படம் ஒரு மனிதனுடைய காலை இன்னொரு மனிதன் கழுவுற மாதிரி. எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னதாக தன்னுடைய சீஷர்கள் 12 பேருடைய கால்களை கழுவி அவரோடு உரையாடினதை வேதம் அழகாக நமக்கு யோவான் 13வது அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறது. இதனுடைய சித்திரத்தை மாத்திரம் அது இயேசுவை காண்பிக்கவில்லை. உடலில் கால் மட்டும் தெரிந்து கீழே இன்னொரு மனிதன் கை கழுவுற மாதிரி. இந்த காரியத்தை அவர் வாங்கின போது அவரை ஆள் கொண்டது என்ன என்று சொல்கிறேன்.
நன்றா கவனிங்கள். 13 வயதில் இருந்து, அதாவது தனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து அவருடைய ஊரிலே வாழ்கிற ஒரு சாதுடைய கால்களை கழுவி, அவருக்கு நாங்க வந்திருந்த போது 36 வயது, 36 வயது வரை அந்த தண்ணீரை மாத்திரம் குடித்திருக்கிறார். பக்தி என்று சொல்லி ஒரு சின்ன வியாபாரி. ஆனால் குடித்த தண்ணீர் இந்த மனுஷனுடைய கால்களை கழுவி அவர் இடத்துல அந்த தண்ணீரை தவிர 13 வயதில் இருந்து 36 வயது வரை கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். 23 வருடங்கள் அந்த மனிதன் அந்த தண்ணீரை குடித்திருக்கிறார். ஆகையினால் தான் அவருடைய கால்களை கழுவுவது என்னுடைய கதையை எழுதி வைத்திருக்கிறார் போல என்றுதான் அந்த டிராக்டர் வாங்கினார். வாங்கினவர் இது யாருடைய படம் என்று அந்த மிஷினரி இடத்துல கேட்ட போது அந்த மிஷினரி சொன்னார், இயேசு இந்த உலகத்திலே தேவகுமாரனாக உதித்த அவர் தம்முடைய சீஷருடைய கால்களை கழுவினார் என்று சொன்னது அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா நாங்கள் தலைகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பரம பிதாவின் ஒரே மைந்தன் இந்த பூமியில வந்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவினார் என்றால் அவருக்கு விளங்கவில்லை. உட்கார வைத்து சுவிசேஷம் சொல்லி அவரை ஆண்டவர்கள் நடத்தி ஞானஸ்நானத்தில் வழி நடத்தின பின்பு அவர் நான் பெரிய அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்து அந்த ஊழியக்காரனை பார்க்க முடியாதனால பறவை பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் திருத்தி விட்டேன். இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் அப்படி நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் போன மாதத்துக்கு முந்தின மாதம் 300 பேர் மிதிப்பட்டு செத்து போனார்கள். அந்த ஒரு மனிதன் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு தனக்கு பெரிய வெளிப்பாடுகள் இருக்குது என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல கூடின போது அவனுடைய காலடி மண்ணை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற கூட்டம் தான் அது. கிட்டத்தட்ட 80,000 பேர் கூடியிருக்காங்க. ஒரு சாதாரண மனுஷன். அவனுடைய கதைகள் எல்லாம் கேட்கிறால் உங்களுக்கு அவனை காரி துப்ப வேண்டும் என்று தோன்றும். அவருடைய காலடி மண்ணை எடுத்து வீட்டில் கொண்டு போய் வைத்தால் எனக்கு தரித்திரம் போய்விடும், வியாதி போய்விடும் என்கிற நோக்கத்தோடு 80,000 பேர் அங்கே கூடினார்கள் என்றால் அதிலே அதை எடுக்க வேண்டும் என்கிற போட்டா போட்டியில் தான் அவர்கள் 300 பேர் ஒருவர் மேல் ஒருவர் மிதித்து இறந்து போனார்கள். என்னை கேட்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாதபடி அந்த கல்வாரி சிலுவையில் அவர் அறையிட்ட காட்சியை உங்களுக்கும் எனக்கும் பிரத்யேகமாக வெளிப்படுத்தி கலாத்தியர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, எண்ணும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே, பின்ன என்னை சீத்தி என்ன என் பொன்னதா கல்வாரியே, கல்வாரியே கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே.
நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையிலே அதை காண்பித்த அந்த அன்பு நம்மை இழுத்துக் கொண்டதினால்தான் அவருடைய குடும்பத்திலே வந்தோம். நமக்கு கொடுக்கப்படுகிற அவர் செய்து முடித்த காரியத்தை, செய்து முடித்ததை நம்பினபடியினால், விசுவாசித்தபடியினால் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்த போது ஆண்டவருக்குள் நாம் புது சிருஷ்டிகளாக பிறந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாம். தன்னுடைய முக்திக்காக ஏதோ ஒரு மனிதனுடைய கால்களை கழுவுகிற காரியத்தை தேவன் நம்மை தள்ளி வைக்கவில்லை. நம்முடைய மூதாதையர்கள் அப்படி செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். நாமும் அந்த காரியம் இல்லாதபடி விசுவாசத்தினாலே, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற பெரிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இது முதல் படி மாத்திரமே. விசுவாசி என்று சொல்லப்படுகிறது முதல் பகுதி மாத்திரமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் ஒவ்வொரு படியாக அடுத்த படிக்கு போகும்போது அந்த காரியத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொடுப்பதற்கு சொல்லுகிற காரியம் 6வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்திலே காண்கிறோம். வாசிக்கலாம். முதல் நாளிலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது என்ன பெரிய மாறிச்சு? விசுவாசிங்கிறது மாறி சீஷர்கள் என்று மாறிவிட்டது. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கவனிங்கள், இது 12 சீஷர்களை குறிக்கவில்லை. விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெற்று ஒன்றாய் தேவ சமூகத்தில் கூடி ஜெபித்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டு வந்து தங்களை பூரணமாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு வேதம் பரிசுத்த ஆவியானவர் டாக்டர் லூக்கா மூலம் கொடுக்கிற பெயர் சீஷர்கள். பிரதர் ஆபிரகாம் பல இடங்களிலே இந்த சீஷத்துவ காரியத்தை அதிகமாக அளித்து அநேக ஊழியர்களை கூட்டி அவர்களுக்கு செமினார் நடத்தி கொண்டிருப்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு மகிழ்கிறேன். அவருடைய டிவி புரோகிராமை கூட அநேகர் பார்த்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் சபைகள் இன்றைக்கு அந்த காரியத்திலிருந்து அநேக சபைகள் விலகிவிட்டது என்று நான் தைரியமாக சொல்ல வேண்டும். விசுவாசிகளாகவே வைத்துக் கொள்வோம், அவர்கள் அப்படியே வைத்துக் கொள்வோம், கீழ்மட்டத்தில் வைத்துக் கொள்வோம் என்கிற நிலைமைக்கு அநேக சபை தலைவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறபடினால அடுத்த படிக்கு பாலசுப்ரமணியம் மாதிரி போக மாட்டேன்னு தைரியமா நிற்கிறது நம்ம, போக விடாதபடி காத்துக்கொள்றது நம்ம தான். சீஷர்கள், ஐயா சீஷர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணோட்டத்தில் சீஷர்கள் யார் என்பதை கொஞ்சம் காட்டி கொடுத்து விடுகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கு தெளிவாக சீஷன் யார் என்பதை குறித்து நமக்கு ஒழுங்காக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு காரியமாய் நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு அழகாக விளங்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். யாரொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனமாய் இருக்க மாட்டான். என்னையா வேதம் நமக்கு சொல்லுகிறது? அப்பாவை அம்மாவை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் குடும்பத்தை நன்றாக விசாரிக்க வேண்டும் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார் அவர்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா என்று நீங்கள் கேட்கலாம். நோ 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 நோ. ஆண்டவருடைய காரியத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை, அதே காரியத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம். Matthew 10 chapter verse 37. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. நல்ல கவனிங்கள். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? எல்லாரையும் காட்டிலும் அவரை நான் அதிகமாய் நேசிக்க வேண்டுமா? நல்ல கவனிங்கள். நான் என் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை.
தலைமூத்த பிள்ளை, ஆண் பிள்ளை. என்னுடைய தாய் தான் இந்த வேதாகமத்தை எனக்கு வாசிப்பதற்காக பயிற்சி கொடுத்தவர்கள். அவர் ஒரு டீச்சர். ஆகையினால நான் 3 வயசா இருக்கும் போதே இந்த வேதாகமத்தை எப்படி வாசிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது அவங்க தான். நான் படித்த பாட புஸ்தகமே முதலாவது பைபிள் தான். 5 வயதுல ஒரு அதிகாரத்தை வாசிக்காம எனக்கு மார்னிங் காஃபி கொடுத்ததே இல்லை. 7 வயசுல ஒவ்வொரு சண்டையும் ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் என்னன்னு கேட்டு வரணும். வீட்டில் இருக்க ஜப புஸ்தகத்தில் இருக்க சுருக்க ஜபத்தை பாராம சொல்லணும். ஒரு அதிகாரத்தை பாராம படிச்சு ஒப்பிச்சாதான் மத்தியானம் சாப்பாடு. இப்படி நீ அன்னைக்கு அவங்க வளர்த்ததுனால இன்னைக்கு எனக்கு வேத வசனத்தை ருசிப்பதற்கு எனக்கு கிருபை உண்டாயிருக்கிறது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. நான் ஒரே பிள்ளை தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க என்கிட்ட. நல்லா கவனிங்க. நான் 7ஆவது வகுப்பு படிக்கும் போது எனக்கு அம்மை வார்த்து விட்டது. அம்மை நோய், சிக்கன் பாக்ஸ். மேல தலையில இருந்து கால் வரைக்கும் பயங்கரமான ஒரு காரியத்தினால என்னை பெட்ல படுக்க போட முடியல. மணலை விரிச்சு அதுல வாழை இலைய வீழ்ச்சி அதுல படுக்க வச்சிருந்தாங்க. அவ்வளவு மோசமா இருந்தேன். அப்பவும் கூட ஒரு நாள் ரொம்ப பசி, காலையில எந்திரிச்சு அம்மாட்ட போய், அம்மா பசிக்குமா, ஏதாவது குடிக்க கொடுங்கன்னு கேட்டா அவன் கேட்ட கேள்வி, இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வளர்த்தது. ஆண்டவர் என்னை ஊழியக்காரனா மாற்றும் போது அவர்கள் என்னை, நான் அவரிடத்துல உன்னை பூரணமா ஒப்பு கொடுத்துட்டேன் தம்பி, உன்னை பலிபீடத்துல வச்சுட்டேன், உங்கள்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லி 52 வருடங்களாக நான் ஊழியக்காரனா எங்க அம்மாவுக்கு 1 ரூபா கூட இருந்ததில்லை. அவங்க என்கிட்ட எதிர்பார்ப்பதில்லை. ஆனா மரிக்கும் முன்னதாக, நல்லா கவனிங்க, நீங்க எப்படி நினைச்சாலும் சரிதான், மரிக்கும் முன்னதாக நான் அவளை பார்க்கிற நேரத்தில் ஒரு தடவை சொல்லியிருந்தம்மா, நான் பீகார்ல இருக்கேன், அப்பா இறந்த செய்தியே எனக்கு 13 நாள் கழிச்சு தான் வந்துருச்சு. ஏன்னா நான் பீகார்ல இன்டீரியர்ல இருந்தேன், செய்தி வருவதற்கான வாய்ப்பே இல்லாம அப்பா இறந்த போது அவங்க இறந்த செய்தி எனக்கு 13 நாள் கழிச்சு தான் வந்தது. நான் ஒரு தங்கச்சி கையை பிடிச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவேன். ஏன்னா எனக்கும் அவளுக்கும் 3 வயசு தான். அவளுக்கு கொஞ்சம் டியூஷன் கூட நான் எடுக்க, அவள் கொஞ்சம் வீக்கா இருக்குதான்னு சொல்லிட்டு, அந்த மகள் திடீர்னு செத்து போன கூட எனக்கு செய்தி வந்ததுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. பீகார் வந்ததுனால என்னுடைய மைத்துனர் வெட்டப்பட்டு செத்தார். அதுவும் எனக்கு வர்றதுக்கு 7 நாள் ஆச்சு. அதனால நீங்க இறந்து போனீங்கன்னா ஒருவேளை நான் வர முடியாதுமா, ஊழியத்தில் இருப்பேன், எனக்கு செய்தி வருமோ தெரியாது. அப்படியே செய்தி வந்தாலும் நான் ஊழியத்தை நிமித்தம் நான் வரக்கூடாதுன்னா மாறி போயிட்டேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன், கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நான் அன்னைக்கே நீ ஆல்பரில் வச்சுட்டேன்டா, நான் உன்னை எதிர்பார்க்கவே மாட்டேன். அந்த தான் இறந்த போது 10 மணிக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் வருது. என் தங்கச்சி ஃபோன் பண்றா, அம்மா ஆண்டோட்ட போயிட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்கிறா, நீ வருவியா அண்ணே, நீ வருவியா? நான் சொன்ன 1/2 மணி நேரம் கழிச்சு சொல்றேன். ஒரே மகன், தலைமகன், அம்மாவுடைய ஃபியூனரலுக்கு கண்டிப்பா போகணுங்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. அது ஆப்ளிகேஷன், எந்த மகனுக்கும் அதை செய்ய வேண்டிய கடமை உண்டு. நான் வெளியே போய் ஆண்டரை பார்த்து கேட்டேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம், ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, சித்தம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. எனக்கு திருமணம் ஆகும்போது கூட என் மனைவியுடைய போட்டோவை நான் பார்க்கல. திருமணத்துக்கு 3 மணி நேரத்துக்கு பிறகு அவன் முகத்தையே பார்த்தேன். ஆனா எங்க அப்பா கையில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன். இந்த லெட்டர் கொண்டு எந்த பொண்ணை பார்க்குறீங்களோ அவளுக்கு கொடுங்க. அவள் குருடானாலும் செவிடானாலும் குட்டையானாலும் நெட்டியானாலும் கருப்பானாலும் சிவப்பானாலும் நான் கட்டுவேன். ஆனால் அந்த லெட்டருக்கு அவள் எஸ் சொல்லணும்னு சொல்லி போட்டதில்ல. முதல் காரியமே நான் என்னை தேவ சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். நீ உண்மையா என் கூட வாழணும்னா அது கஷ்டம். நம்ம 3000 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம். அப்பாவா அம்மா இறந்து போயினாங்கன்னா ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னா போக மாட்டோம். அதுக்கு நீ ஆமான்னு சொல்லணும்னு சொல்லி அப்படிப்பட்ட 7 கண்டிஷன்ஸை போட்டு தான் நான் அந்த இதுக்கு ஆமைன்னு சொன்ன பிறகு தான் நான் அவளை திருமணம் செய்கிறேன்.
இந்த காரியங்கள்லாம் என் மனதில் இருந்ததுனால நான் வெளியே போய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, I am obligated to go. The world will expect me and my family people will expect me. But what do you want? அடுத்த நாள் 45 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். எல்லாம் யங் பீப்புள், மற்ற மதத்திலிருந்து வந்தவங்க. எங்கள் இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்கும்போது டிவிக்காரன் வந்துடுவான், போலீஸ் வந்துடும், சில தொந்தரவு இருந்ததெல்லாம் நானும் கொடுக்கணும்னு இருந்தது நேரத்தில். அதுக்கு அடுத்த நாள் நான் மாஸ்கோவுக்கு போய் அங்கே 900 பாஸ்டர்ஸுக்கு ஒரு செமினார் வச்சுருந்தான் என்னுடைய நண்பர் ஒருவர். நானும் இன்னொரு பிரபலமான ஒரு பிரசங்கியாரும் உண்டு. அவர் கொஞ்சம் சிக்கா இருந்ததுனால அவர் வருவார், ஆனால் பேச மாட்டார். நீ தான் முக்கால்வாசி எடுக்கணும்னு எனக்கு நண்பர் சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அது போகணும். நான் அம்மாவை பதைக்க போனால் அந்த 2 காரியம் தடைபட்டுரும். நான் ஆண்டோடத்தில் நிற்கும் போது 20 நிமிஷம் கழிச்சு ஆண்டோடத்துல ஒரு சத்தம் வருது, எது முக்கியம்? இதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அவரை கேள்வி கேட்க, அவர் என்கிட்ட கேள்வி கேட்க, எது முக்கியம்? நான் உடனே ஃபோன் போட்டு என்னுடைய தங்கச்சி சொன்னேன், அம்மா நான் வரமாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி சொன்னா, we know that, எங்களுக்கு தெரியும் நீ வரமாட்டேன்ட்டு. நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்லணும்னா, என் வாழ்க்கையில் நான் இதை நான் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவித்தது. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலுமே அனைத்துக் கொள்கிறோம் நல்ல ஆண்டவர் அல்லவா, அவருடைய வாழ்க்கையில முதல் இடமே பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுடையவர். நான் சீஷன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா என் வாழ்க்கையில அவர்தான் முதலாவது இடம். அப்பா அம்மாவை நேசிக்கணும், அப்பா அம்மாவை கனப்படுத்தணும், அப்பா அம்மாவுக்கு தேவைகளை சந்திக்கணும், உடன் பிறந்தவர்களை நேசிக்கணும், அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுக்கு நம்ம இயன்றதை செய்யணும், நம்மை அண்டி இருக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் எந்த நேசமும் அந்த நேசத்துக்கு முன்னதாக வரவே கூடாது என்பதை நீங்கள் தீர்மானித்து நடைமுறையில காண்பிக்காத வரைக்கும் நீங்க சீஷன் என்கிற அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கஷ்டம் தான். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஜீசஸ் லைக் டு பி a disciple is this. அது மட்டும் இல்ல, தன்னைத்தான வெறுப்பு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேட்க பார்க்கலாம். இப்ப நீங்க சீஷன் ஆகிறது ரெடிதானா? நல்லா கவனிங்க. எல்லாரும் என்னைய தானே பார்க்கணும், பக்கத்துல இருக்க பார்த்து கேளுங்க. Is it possible to deny you? உங்களே வைக்கிறதுனா, is it possible to deny your rights? உங்க ரைட், உங்களுக்கு என்ன ரைட் இருக்குல்ல, அந்த ரைட்ஸ் எனக்கு இது ரைட், நான் தான் உரிமைகளை கூட விட்டு கொடுக்கிறதுக்கு எத்தனை நேரத்தில் நமக்கு பிரச்சனை. We find it very difficult in such situation. பவுலை கேட்டு பார்க்கலாமா? அவர் நல்ல சீசன் என்று நமக்கு தெரியும் அல்லவா? அவர் கேட்டு பார்க்கலாம், ஐயா நீ என்னத்தெல்லாம் ஊற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படி கேட்டா, எனக்கு லாபமான அனைத்தை நஷ்டமும் குப்பையும் என்கிறேன். தமிழ்ல அது குப்பையில் இருக்குது, ஆங்கிலத்தில் அது சாணி. I count everything as done. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். நானும் ஆலயத்துக்கு வர்றேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் ஜெபம் பண்றேன், நானும் கவி வாசிக்கிறேன். ஆனா am I come to that place where I will be known as a disciple of Jesus Christ? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சப்ரான்னு ஒரு இடத்துல நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அந்த சப்ராவை ஒரு ட்ரைனிங் சென்டரையும் ஒரு சர்ச்சையும் சேர்த்து கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் போது அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளை வரைக்கு பாடுபட்டான். என்ன தெரியுமா? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கான். அவன் பேர் டேவிட். அவர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ராதா பிரசாத் இருந்தவர். பின்னதாக தீமோத்தியாகி ஊழியராக ஒரு தலைவராக இருக்கிறாரு. பயங்கரமான போராட்டம். அவரை அடிச்சாங்க, அந்த சபையில் இருக்கிற மூப்பர்கள் அடிச்சாங்க, பயங்கர போராட்டம். ஆனால் இறுதியாக கர்த்தர் வெற்றி பெற்றார். நாங்கள் அதை கட்டுறதுக்கு தொடர்ச்சியாக கட்டும்போது இந்த 9 வயது, இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த டேவிட் ஸ்கூலுக்கு போகும்போது மோட்டர் சைக்கிள் ஆளை நிறுத்தி அவனை நிறுத்தி
அவனை பிளேடை கொண்டு முதுகுல, முகத்துல, கையில எல்லாம் கீறி விட்டாங்க. எனக்கு அந்த செய்தி வந்தோடனே நான் அந்த டேவிட்ங்கிற 9th ஸ்டாண்டர்ட் பையன், மிஷினரியுடைய பையன் நான் கேட்கிறேன், டேவிட், how do you feel now? அங்கிள், என்னைய தான் கீற முடிஞ்சது, உள்ள இருக்கிற இயேசுவை கீற முடியலன்னு சொன்னாங்க. பார்க்கணும், என்னைய தான் அவங்க பிளேடால கீற முடிஞ்சது. இன்னைக்கு அந்த அச்சடையாளங்கள்லாம் இருக்குது. நார்த் இந்தியன் பாய், அவங்க பார்த்த கிறிஸ்தவமே இப்பதான் பார்த்துருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியமும் வாஞ்சையும் வந்து ஏசுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதை கட்டி நாங்கள் டெடிகேட் பண்ணும்போது இதயத்திலிருந்து பெரிய சந்தோஷம். நம் சீஷர்களை உருவாக்கி இருக்கிறோம், சீஷர்களை உருவாக்கி இருக்கிறோம். இன்னொரு வட இந்திய ஊழியக்காரனை பற்றி சொல்றேன். அவர் கிறிஸ்துமஸ்க்கு முன்ன 2 நாளுக்கு முன்னால ஒரு கிராமத்துல போய் கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பேசுறதுக்கு மோட்டார் சைக்கிளில் போயிருந்தாரு. அவருடைய மனைவியை கொண்டு போயிருந்தாரு. திரும்ப வரும்போது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற தண்ணிய வயலுக்கு இந்த பக்கம் கொண்டு போறதுக்கு பெரிய பைப்பு, பிளாஸ்டிக் பைப் போட்டிருப்பாங்க. அது போட்டு தண்ணி போயிட்டு இருந்ததுனால இவர் ஸ்லோவா தான் வந்தாரு. அந்த பைப்பை தாண்டி போகும்போது மனைவி கீழே விழுந்தாங்க. விழுந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. 5 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆயிருந்தது. குளிர் நேரத்தில் அந்த கல்யாணம் பண்ண பிள்ளை மட்டும் டெல்லியில இருந்தால் அவளை கொண்டு வரதுக்காது இந்த ஃபாக்னால ட்ரெயின்லாம் லேட் ஆகுது. பட் ஸ்டில் சாயங்காலம் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் புதைக்கிறதுக்கு கிறிஸ்டியன் பரியல் வந்து 7 மணிக்கு நான் நடத்தணும் இந்திய சட்டத்தின்படி. 6:30 மணிக்கு அவசர அவசரம் நான் தான் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தினேன். அதை கேள்விப்பட்டு நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க, எங்களுடைய ஊழிய தலைவர்கள் வந்துட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு இவங்க கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருப்பாங்கன்னு போயிட்டு அங்கே பார்த்துட்டு வாங்கன்னு விட்டுட்டேன் அவரையும் அவருடைய பிள்ளைங்க. சரி, அடுத்த நாள் காலையிலே போய் 6 மணிக்கு எந்திரிச்சு போய் அவங்க குடும்பத்தை வச்சு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் ஆறுதலாக பேசலாம். அம்மா எல்லாம் போயிட்டாங்க. அந்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் போனால் கெஸ்ட் ஹவுஸில் ஆள் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை. இந்த கிறிஸ்டியன்ஸ் இன்சார்ஜை கேட்டேன். அவங்க காலையிலே இருந்துச்சு 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டாங்கன்னு. நான் அவருக்கு உடனே மொபைலில் அவர் பேர், பழைய பேர் ஸ்ரீராம், அவருக்கு ஞானஸ்தானம் பேர் கொர்னேலியஸ். கொர்னேலியஸ் எங்க இருக்கீங்க? அண்ணே, இன்னைக்கு ஒரு சர்ச் டெடிகேஷன், நீங்க தானே எங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கீங்க எது முக்கியம்னுட்டு. அதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு சர்ச் டெடிகேஷனுக்கு 8:30 மணிக்குன்னு வச்சிருக்கோம். அதனால நான் காலையிலே புறப்பட்டு வந்துட்டேன். சொல்லி கூட சொல்லாமக்குள்ள வந்துட்டேன். It was a great shock. அவங்க கூட போன அந்த தாயை பற்றி நான் சொல்லட்டும். அந்த அம்மாவுக்கு படிக்கிறது எல்லாம் தெரியாது, ஒரு விதவை, ஏழை விதவை. அவங்க படிக்கிறதுலாம் இல்லை. ஆனா இந்த கொர்னேலியஸ், ஸ்ரீராம் என்கிற கொர்னேலியஸ்க்கு 9 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. பீகார்ல பல திருமணங்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நடந்ததுனால அவர் 9 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் காலேஜில் எம்ஏ பண்றாரு. ஆனால் ஒய்ஃப் கை நாட்டு. அம்மாவும் ஒய்ஃபும் அடுத்தவங்க நிலத்துல போய் அறுவடை செய்து அதுல கிடைக்கிற கூலியை வச்சுதான் இவரையும் படிக்க வைக்கிறாங்க, வீட்டுக்காரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு 2வது மூத்தது எஸ்தர் ஒரு பொண்ணு, அடுத்தால டைட்டஸ்னு ஒரு பையன். அவன் 4 மாச பையன். அந்த எஸ்தர் 2 வயசு இருக்கும், 2.5 வயசு இருக்கும். அவங்க அறுவடைக்கு போனவங்க, கோதுமை அறுக்கிறதுக்காக போனவங்க, ஒரு மரத்தடியில் ஒரு துண்டை விரிச்சு இந்த சின்ன பிள்ளை 4 மாச குழந்தை டைட்டஸை கீழே படுக்க போட்டுட்டு இந்த 2.5 வயசு பிள்ளையை காவல் வச்சுட்டு மாமியாரும் மருமகளும் அங்க நின்று வேலையில அவங்க அறுக்கிறாங்க. ஆனா அப்பப்ப பார்த்துக்கிறாங்க பிள்ளை எப்படி இருக்குன்னு. அந்த பக்கமா ஒரு நாகப்பாம்பு வந்துருக்குது. இந்த எஸ்தர் என்ன செஞ்சா, அது பொம்மை நினைச்சிட்டு அதை தூக்கி இந்த பையன் மேல போட்டுட்டான். அது உடனே அந்த பிள்ளை கையை கால் தூக்கிட்டு இருந்ததுனால அதை ரீல் பண்ணி அது நின்று படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குது. தாய் பார்த்தோன்னே அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கல்ல கொண்டு அடிச்சா பிள்ளை செத்துவோம்,
கம்ப கொண்டு அடிச்சாலும் பிள்ளைக்கு சேதம் உண்டாயிடும். மற்றவங்களை கூப்பிட்டு சத்தம் போட்ட ஒரு வேளை என்ன பாம்பு கொட்டிட்டு நினைச்சிருக்குன்ட்டு மெல்ல நகர்ந்து மாமியார் கையில போய் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுவே அல்லேலூயா தான். அந்த சொன்ன உடனே கொஞ்சம் சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தாங்க. 30 பேர் அறுத்துக்கிட்டாங்க. 30 பேரும் பார்த்தாங்க. இந்த பாம்பு தன் வழியாக மறுபடி போயிடுச்சு. அதை பார்த்த 30 பேரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இந்த இயேசு உண்மையில் அவங்க எப்பவுமே ஞாபகப்படுத்தி அந்த அம்மா சொல்லுவாங்க, ஐயா இயேசு நாங்க கூப்பிட்டதை பார்த்து 30 பேர் ஆண்டவர்கள் வந்துட்டாங்கல்ல. ஆனா இப்போ ஒரு 150 பேர் கூடுற சபையை திறக்கிறதுனா என் பிள்ளை போயிருக்குது என்று அந்த அம்மாவும் சொல்லுது. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டு I was really shocked. Illiterate, widow, so weak, but he said Jesus and his suffers must be first. என் துக்கத்தை காட்டிலும் வேதனையை காட்டிலும் இயேசுதான் முதலிடம் கொடுக்கிற அந்த வாழ்க்கை இருக்குது. அது ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கவியை பாடலாமா? ஐயம் இருந்த ஓர் காலத்தில் ஆவி குறைவதாம் மீட்பருதீர பலத்தாம் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசன்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவான் என்றுமே இன்னும் பார்க்கலாம். இயேசு சொன்ன காரியங்களை பார்த்தால் உங்களுக்கு 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது தன்னைத்தான் வெறுப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது மாத்திரம் நடந்திருக்கும் என்றால் பயங்கரமான ஒரு காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நடந்திருக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு வெளியே நான் அல்ல அவரே. 27வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பாடல் நடத்தின அருமையான சகோதரனை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினார். என் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு ஆண்டவருடைய சிலுவை அல்ல, எனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. அது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் என்னை ஷேப் பண்ணுது, அதுதான் என்னை விடைக்குது, அதுதான் என்னை உருவாக்குது. அந்த சிலுவை சுமந்து கொண்டு போவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் உலகம் மேல சிலுவை சுமத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். There are certain things, certain concerns which is a cross like given by Satan. If you identify, just throw it away. God has given a cross, bear it. முதலாவது தூக்கி போட்டுருணும். சில சிலுவை நம்ம எடுத்து மாட்டிவிடும் மேல. தேவையில்லாததெல்லாம் தலைவிட்டு, ஆமா, யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்து, யாருக்காவது இது கொடுத்து, அவன் கடன் வாங்க தூங்கி எங்கேயோ போயிருப்பான். கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு பக்கத்துல நீங்க இருப்பீங்க. அவன் டெய்லி பார்க்கும்போது அவன் தான் தூக்கி போட்டான், நீ தான் தரணும், நீ தான் கேரண்டி போட்டேன்னு சொல்லுவான். இது நீங்களே போட்டு போட்ட சிலுவை. சிலர் பார்த்தா திருன்னு முடிக்கிற பார்த்தா அவங்களை பற்றி தான் சொல்ற மாதிரி இருக்கு. I don't know. There are crosses which you yourself take it and bearing it, and that crushes you. அது உங்களை நசுக்கி போட்டு கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் எனக்கு நான் சிலுவையை சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் எங்க மேல வச்சிருப்பாரு. சுமக்கக்கூடாத சிலுவை ஆண்டவர் ஒரு நாளும் தரமாட்டார்.
சிறு பையனாக இருந்தபோது நான் தினசரி தியான புக்கில் வாசித்த ஞாபகம் இருக்குது. ஒரு அம்மா எப்பவுமே ஆண்டவரே நீங்கள் கொடுத்த சிலுவையை சுமக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த கஷ்டமாக இருக்குது, மாற்றித்தாங்கன்னு ரொம்ப அழுகுதான். அது தினசரி அந்த புக்கில் ஒரு கதையாக எழுதியிருந்தாங்க. உடனே ஆண்டவர் பார்த்தா, நான் ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த அம்மாவை சிலுவை ரூமில் போய் எந்த சிலுவை அவங்களுக்கு பிடித்ததை கொடுங்கன்ட்டு, உடனே தன் சிலுவை எடுத்து கீழே வச்சுட்டு அங்கே போனால் ஒரு கோல்டன் சில்வர் இருந்துதான். ஐயோ நமக்கு கோல்டன் சில்வர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் தூக்கவே முடியல. சரி, இதைத்தான் தூக்க முடியலன்னா அடுத்தால ஒரு ரோஸ் ஃப்ளவர்ஸால் வந்து தூக்கி வச்சோட முள்ளு சரக்குன்னு, ஐயோ இது நமக்கு வேண்டாம். இப்படி ஒவ்வொரு சிலுவையாக கடந்துட்டு போய் ஒரு சிலுவை எடுத்து, இதான் எனக்கு சரியா இருக்கையா, இதான் எனக்கு சரியா இருக்குன்னு சொன்னேன். அம்மா அதை கொஞ்சம் நல்லா பாருங்க, நீங்க எடுத்து வச்ச சிலுவை தான் அம்மா. God knows your strength. பிராணிக்கு மேல் சோதிக்க மாட்டார். உன் பலத்தை அவர் அறிவார், உன் பலவீனத்தை அவர் அறிவார். உனக்கு தேவையில்லாத யாரோ சொல்றாங்க, எங்க வீட்டுக்கார சிலுவை தானே, அவர் என்னத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, யாரோ சொல்ல சத்தம் கேட்குது. இல்லைன்னா யாரோ சொல்றாங்க தூரமா, மாமியாரே எனக்கு சிலுவை தான், அந்த கடை எப்போ போய் சேரணும். வருஷத்துல 3 நேரம் சீரியஸ் சொல்றாங்க. எப்படி என் வீட்டுக்காரர் உடனே ஓடி போயினாரு, போய் சேர வேண்டியதான பண்ணியிருந்தா 3 நேரம் சீரியஸ் சொல்லிட்டு அது பிறகு எங்களுக்கு செலவெடுத்து போச்சுட்டு இந்த மாதிரி சாகாம கிடக்குன்னு கொஞ்சம் திட்டிட்டு இருக்கீங்க. Check what kind of cross you are carrying. Check yourself. If it is God given, it will shape you. Amen. I can tell you hundreds of experience of mine which shapes me. என்னை உருவாக்குகிற, என்னை சரிப்படுத்துகிற சிலுவை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால் உங்களுக்கு நம்ப கூட முடியாது. God is so faithful. He gives me grace. அதை தாங்குவதற்கு மாத்திரமல்ல, அதிலிருந்து அது என்னை வழி நடத்துவதற்கு. அதனாலதான் பழைய ஒரு பாட்டு, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரி அருகில், ஆத்துமனேசரி அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவே. இன்னொரு காரியத்தில் லூக்காவில் சொல்லப்பட்டதை கேட்கலாம், வாசிக்கலாம். 33வது வசனம், Luke 14 chapter verse 33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. You need lot of things in this world to keep you going, but it should not tie you up. உன்னை கட்டி வச்சிடக்கூடாது. நான் என்னுடைய அனுபவம் சொன்னாதான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியுங்கிற தைரியம் வந்ததுக்காக நான் சொல்றேன். நான் பீகாருக்கு போன உடனே 6வது மாசத்துல என்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் தனியாக தான் இருந்தேன், தூக்கிட்டு போயிட்டான். ஸோ ஐ வாஸ் லீடிங் எ வெரி வெரி சிம்பிள் லைஃப். அப்போ காலில் கிடக்கிற ஷூவை கூட கழட்டிட்டேன். எதை எங்கேயா தூக்கிட்டு போயிடும், அது எதுக்கு தூக்கி போகணும், தூக்கிட்டு போதும் நம்ம எதுக்கு வச்சுக்கணும். பீகாரில் 48 degrees வரும் வெயில் காலத்தில். ஐ வாஸ் மேனேஜ். அப்போ நான் இப்படி நடந்து போகிறத பார்த்து ஒருத்தர் தன்னுடைய சைக்கிள், பழைய சைக்கிள் ஒன்று, ஐயா நீங்கள் வச்சிங்க அப்படின்னு கொடுத்தாரு.
இந்த சைக்கிளில் நான் பழைய சைக்கிள் தான், எவ்வளோ தூரம் ஓட முடியுமா, டெய்லி 30 கிலோமீட்டராவது நான் தினந்தோறும் ஊழியத்துக்காக நான் பல கிராம். ஏன்னா யாருமே ஆண்டவர் அறியலை, யாருக்கும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால அந்த பாரத்தினால நான் அப்படியே போகிறது வழக்கம். இதை கேள்விப்பட்ட ஒருவர் எனக்கு ஒரு பழைய மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. செகண்ட் ஹேண்டா ஒரு அந்த நாட்களில் ராஜ்தூத்னு ஒரு மோட்டார் சைக்கிள் உண்டு, அதை வாங்கி கொடுத்தாங்க. அதுலேயும் 1,20,000 கிலோமீட்டர்ஸ் நான் ஓடினதுனால இன்னொரு சகோதரன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு புதுசு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் ஒரு புதுசை கொடுத்தாரு. நான் புதுசு வாங்கி 2 மாசத்துல நான் தென்னிந்தியாவுக்கு போயிட்டு பிரசங்கத்துக்காக என் சகோதரர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. 2 துப்பாக்கி அவர்கள் வந்து ஒருத்தர் முன்னால ஒருத்தர் பின்னால் வச்சோடனே இவங்க வண்டியை அவங்கள்ட்ட கொடுத்து வந்தாங்க. நான் ஊழியத்தை முடிச்சு வந்த உடனே கேட்டேன், என்னப்பா எல்லாம் நல்லா இருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆனா அவன்னா வந்தாலே ஏதோ மோட்டார் சைக்கிள் இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கத்துல சோத்துறோம். 1.75 cc தான் இருக்கு, ஆண்டவர் 2.5 கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆண்டவர் ஒரு 2.5 ஜாவா மோட்டார் சைக்கிள் கொடுத்தாரு. அந்த ஜாவா மோட்டார் சைக்கிள் கொடுத்தோடனே எங்ககிட்ட ஊழியம் செய்யறது எங்களோட கூட சேர்ந்து முடிஞ்சிருக்கு. நைஜீரியா இருந்த ஒரு ஆப்பிரிக்கன் மேன் வந்தான். அவன் பேர் ஆப்ரஹாம் இக்கபோ. நாங்கள் அக்கபோன்னு சொல்லுவோம். அவங்கிட்ட கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட் வீல் பிரேக் சரியா பிடிக்க மாட்டேங்குதுப்பா, அது கொஞ்சம் சரி பண்ணிக்குவான்னு அனுப்புறேன். இவன் நேர உள்ள ஒரு ஜீப்பில் அடிச்சு இவன் 12 அடி தூக்கி அடிச்சு கீழே விழுந்து. ஆனா இங்க மோட்டார் சைக்கிளில் ஃப்ரண்ட் வீல் மட்டும் கொஞ்சம் கோடிட்டு இருந்துட்டு அதை சரி பண்ண வேண்டியது வந்து வேற வீல் மாட்டி அந்த ஃபோர்க் லேசா பெண்ட் ஆகிருந்ததுனால எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு வில்லேஜுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் பிள்ளைங்க ஓடுறா ஓடுறா, இவர் குதிரை எங்கேயாவது பார்ப்போம் எங்கேயாவது போகும்டா. நான் சர்க்கஸ் போன மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆண்டவரே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னொன்னே ஆண்டோடைய கிருபையினால ஒருத்தர் தன்னுடைய புது அம்பாசிடர் புதுசா எனக்கு கொடுத்தாரு. எனக்கு தேவையில்லை, நீங்க நிறைய ஊழியம் செய்றீங்க. ஓகே, ஆண்டவர் ஒரு நாள் ஜோமன முதல் புதுக்கார கொடுத்துரு ஒரு பாஸ்டருக்கு. அது பண்ண நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை கேள்விப்பட்ட ஒருத்தர் ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள் இருக்காரு. இப்போ புல்லட் மோட்டார் சைக்கிள் ஓடினேன். அதில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அதை கேள்விப்பட்ட அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஒரே ஆராதனையில் எல்லாரும் அழுது அஜபகுமாருக்கு உயிருக்கு ஆபத்து வந்தது, அந்த காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாருதி 4 வீல் டிரைவ் கொடுத்தாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ல எனக்கு 4 பல்லு போச்சு. 4 பல்லு போனால் 4 4 வீல் டிரைவ். நான் அப்படி கதை சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஐ நெவர் ஓன் எனிதிங், நெவர். அதுக்காக ஊழியத்தில் எல்லா தலைவர்களுக்கும் வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், அநேக வசதிகளை செய்து கொடுத்துருக்கோம். பட் I don't own anything. I declare in the presence of God. தேவ சமூகத்தில் சொல்ல முடியும். ஏன் சொல்றேன்னா எனக்கு அதிகமாக பேசியது தனக்கு நான் எல்லாத்தையும் வெறுத்து விடாவிட்டால் இல்லை. No attachment with that. No attachment with that. விலை உயர்ந்த பொருளாக இருக்கலாம், மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருக்கலாம், but nothing should hold you back. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சீசத்துவ நிலைக்கு நம்ம வரணும்னு ஆண்டவர் விரும்புறதுனால அன்றைக்கு அப்படி அவர்கள் வாழ்ந்ததுனால தான் விசுவாசிகளுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? சீஷர். You have your house, you have your car, you have everything, but do not get attached to that. அதை நீங்கள் மனதில் கொண்டீங்கன்னா தேவன் உங்களை சீஷனாக விசுவாசிங்கிற தரத்திலிருந்து சீஷனாக உங்களை உயர்த்துவார். அதனால தான் அந்த பாட்டில் சிலுவை சுமந்தவராகிற பாட்டில் நான் எழுதினது காரணம், சீஷன் என்பவர் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே என்று எழுதின வார்த்தை காரணம் இந்த வார்த்தையினுடைய அடிப்படை தான். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நான் வெறும் விசுவாசியா வந்துட்டு ஏதோ மனத்தில் கிடைக்கிறதுன்ட்டு வந்துட்டு
ஜெபத்தை கேட்டு நீ கிருபையா தரதில் திருப்தி வேண்டாம். நம்முடைய சீஷன் என்று அழைக்கப்படுகிற காரியத்துக்கு வர வேண்டும். நேரம் இல்லாதனால அடுத்த அடிக்கு போறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம். அங்கே எருசலேமில் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்லப்படும் பாருங்க 9th chapter verse 30. வாசிக்கலாம். அதற்கு அனனியா ஆண்டவரே மனுஷன் எருசலேமில் உள்ள இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு, இப்ப யாருக்கு? சீஷர்களுக்கு என்ன பேரு? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்பதற்கு 2 விதமான அர்த்தம் உண்டு. செட் அபார்ட் அண்ட் பியூரிஃபைட், சாங்டிஃபைட், 2 அர்த்தம் உண்டு. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய குறியாக இருக்க வேண்டும். அதோடு கூட மாத்திரமல்ல, நான் பிரித்து எடுக்க வைக்கப்பட்டிருக்கேன். அவருக்காக நான் பிரித்து வைக்கப்பட்டவன், வைக்கப்பட்டவள் என்கிற நினைவு நம்ம விட்டு மாறவே செய்யக்கூடாது. அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அந்த சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி நம்முடைய அழைப்பு அப்படித்தான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபை. ஓஹோ, I've been already sanctified by the blood of Jesus Christ, by the word of Jesus Christ, by the Spirit of God. அப்படிதான் சொல்லிட்டு வேதத்துல அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், அவருடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்படுகிறோம், அவருடைய ஆவியினால் சுத்திகரிக்கப்படுகிறோம். இப்படிதான் வசனம் சொல்லுது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். But that's not the end. We are called to be saints. ரோமன் கத்தோலிக்க சபையில ஒரு ஆள் உயிரோடு இருக்கும்போது செயின்ட் என்று சொல்ல மாட்டார்கள். மரித்து அவர்கள் அற்புதம் செய்திருக்கிறார்கள் என்பதை போனஃபைட் மிராக்கிளான்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கெல்லாம் பிறகு நிறைய டெஸ்ட்டுக்கு பிறகுதான் அவங்களுக்கு செயின்ட் கொண்டு கொடுப்பாங்க. அதனாலதான் மதர் தெரசாவுக்கே கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. மதர் தெரசாவுக்கு யாரும் என்னன்னு பேசலாம். நான் அவர்களிடத்துல பார்த்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால் நலமா இருக்கும். நாங்கள் நீங்க பார்த்தபடி 25,000 பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ், நர்சிங் ஸ்கூல், ITI நடத்தி வருகிறோம். 25,000 children are under our care. 60,000 childrenக்கு நாங்க BBS எடுக்கிறோம். அது இல்லாதபடி 3,000 பிள்ளைகளுக்கு prostitutes children 800 பேர். அடுத்தால மிகவும் ஏழை, அதாவது எலியை மட்டும் தான் சாப்பிட்டு உயிர் வாழ்கிற அந்த மாதிரி பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறோம். இப்படியாக 3,000 children மேல நாங்கள் பராமரிக்கிறோம். இது இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பிள்ளைங்களை எக்ஸ்கர்ஷனுக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க என்னை ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால நானும் அவங்களோடு கூட கல்கட்டாவுக்கு போனேன். கல்கட்டாவில் போகும்போது போகிற வழியில் எங்களுக்கு பயங்கர டிராஃபிக்கும் ஆக்சிடென்ட்ஸும் இருந்ததுனால நாங்கள் 36 hours லேட்டாக போனோம். அதனால ஒரு நாள் போயிடுச்சு. அப்போ நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு சொன்னேன், எப்பா வி லாஸ்ட் 1 day. இப்போ மீதி இருக்கிற இடத்துல எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைங்கிட்ட சொல்லும்போது அந்த எல்லா பிள்ளைங்களும் ஹிந்து பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் 40 childrenல 37 children ஹிந்துஸ், ஒரு முஸ்லீம், ஒரு சீக், என்னுடைய பையன் ஒருத்தன். அந்த பிள்ளைங்க எல்லாரும் ஏகமாக சொன்னாங்க, we want to see மதர் தெரசா, நீங்கள் என்ன காட்டுறீங்களோ இல்லையான்னு. நான் சொன்னேன், நான் ஒரு ப்ரீ அப்பாயின்மெண்ட் அவங்ககிட்ட வாங்கலை, எப்படி போகிறதுன்னு கேட்டேன். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் போய் ரிசப்ஷனில் கேட்டால் அவங்க சொன்னாங்க, அந்த அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை, நீங்கள் நேராக போயிடலாம். To my shock, there was no security at all. Not a single watchman here. பியூன் கிடையாது. அப்போ அவங்க போய் அங்கே நின்று ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு, மதரை பார்க்கணும், இந்த பிள்ளைங்களாம் இருந்தாங்க, நாங்கள் பார்க்கணும். அப்போ நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கிது. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, she is very sick, ஐசியூக்கு கொண்டு போகணும்னு டாக்டர் சொன்னதுனால ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, அதனால சாரி அப்படின்னு சொன்னாங்க. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம். அப்போ அந்த பிள்ளைங்க சொன்னாங்க,
அங்கிள் அங்கிள் நாங்கள் 20 பேர் இந்த பக்கம் 20 பேர் இந்த பக்கம் இங்கே தானே ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு வாங்க, நான் முகத்தை மட்டும் பார்த்தா போதும் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி நிறுத்திட்டு இந்த பிள்ளைங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிறதுனால Thy loving kindness is better than life-ங்கிற பாட்டை இவங்க சத்தமாக பாடினோடனே மதர் தெரசா பால்கனியில் வந்துச்சு. She was so sick, about to be taken to ICU, but she came and started waving. இதை பார்த்தோன்னே எங்கள் பிள்ளைங்களுக்கு அடுத்தால how great thou art அந்த பாடலை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாடோன்னே she came down all the way, touch every child. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏஞ்சலை பார்த்தது மாதிரி இருந்தது. ஏன்னா தன்னுடைய பாடுகளை பார்க்காம, தன்னுடைய வேதனையை பார்க்காம, குட்டி பிள்ளைங்க மேல, டெசர்டட் பீப்புள் மேல நிறைய அவங்க அப்படி அட்டாச்சாக இருந்ததை அங்கே காட்ட முடிந்தது. அப்போ நாங்கள் அந்த டெசர்டட் பீப்புள் ஹோம்க்கெல்லாம் போகும்போது அங்கே சொன்னாங்க, சித்துன்னு ஒருத்தர் கிரிக்கெட் கேப்டனாக இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை பார்க்க கல்கட்டா மேட்ச்சில் ஜெயிச்சு அவ்வளோ பணத்தையும் கொண்டு அவங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கும் போது மதர் தெரசா ஆஃபீஸில் இல்லை, அங்கே போய் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப வருதுன்னா வார்டிலே போய் பார்க்கலாம்னு சொன்ன போது அழுகி கொண்டிருந்த மக்கள், சதெல்லாம் அழுகி நாட்டம் எடுத்து கொண்டிருந்த மக்களை அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. சித்து சொல்றாப்புல தன்னுடைய இன்டர்வியூல, I couldn't get in, the smell, rotten smell was there, I was about to vomit, I couldn't get in. அப்போ நான் சொன்ன மதர் சொல்லுங்க ஒரு நிமிஷம் வந்து பார்த்துரு, but Mother Teresa was carrying a dying man on her shoulder. அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் பார்க்கணுன்னாங்க தான் பக்கத்தில் போகணும். இப்போ சித்து அந்த மதர் தெரசாக்கு பக்கத்தில் போய் ரொம்ப மூக்க கொஞ்சம் கர்ச்சிப்பெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு பக்கத்தில் போய், மதர் ஐ ஹவ் brought lot of money which I got in the cricket match, I want to give it to you. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அருபார் குப்பத்தட்டி அதில் போட்டுருவோம் படத்தை, you stay with me for 2 days to serve these people, that would be the greatest service. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, ஏதும் உங்களை என்னை பரிசுத்தவான்னு சொல்லுது. எபேசிய 1ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்கள் தான் சொல்லுது, கொலோசையில் பரிசுத்தவான்கள் தான் சொல்லுது, மறுபடியும் எல்லாத்துலேயும் பரிசுத்தவான்கள் இருந்தால் அழைக்கப்படுகிறோம். இந்த சின்ன காரியத்தில் கூட என்னால் விட்டு கொடுக்க முடியாது அல்லவா? சின்ன காரியத்தில் கூட எனக்கு அறிவிப்பு உண்டாயிருந்தா. There are a lot of nurses here. Even nurses find it difficult to serve people. எங்க கூட பிரான்ஸ் நாட்டில் ஒரு சகோதரி, நான் பீகாரில் வந்து உங்களோட ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. வந்து இறங்கின அன்னைக்கு வீட்டை பார்த்தாங்க, ஒரு ஆர்ஃபனேஜ் பிள்ளைங்களுக்கு ஒரு டாய்லெட் இருந்தது, அங்கே இருந்த 3 ஃபேமிலிக்கு ஒரு டாய்லெட் இருந்தது, மேலே பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு டாய்லெட் இருந்தது, 3 டாய்லெட். அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐ நோ ஹர் ஃபேமிலி, ஐ நோ ஹர் ஃபாதர், ஒரு பெரிய பாஸ்டர் பாரிஸ் பக்கத்தில். என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஐடில் பிகாஸ் ஐ டோன்ட் நோ த லாங்குவேஜ் நவ், allow me to wash this toilet morning and evening. குட்டீஸ், வில்லேஜ் பிள்ளைங்க, அவங்களுக்கு சரியாகவே யூஸ் பண்ண தெரியாது. அந்த பிள்ளைங்க அழுக்காக்கி போட்டதெல்லாம் அவங்க அவ்வளோ படிச்சு வச்சிருப்பாங்க. நான் ஒரு நாள் அந்த சிஸ்டர் பார்த்து கேட்டேன், சிஸ்டர் அவங்க பேர் சுசி ரோலே, வாட் மேட் யூ டு டூ ஆல் தீஸ் திங்ஸ்? அவங்க சொன்னாங்க, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. I am called to serve. சீஷனுங்கிற இடத்துலேருந்து பரிசுத்தவான்கிற இடத்துக்கு போகிறது கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியவர்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கலாம். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் சில வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கலாம், உணர முடியாமல் இருக்கலாம், வாழ முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தவான். நம்மளால் முடியாதவர் சொல்லவே மாட்டார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தவான்களாக இருக்க முடியாது. என்னை கேட்கிறார் வேறவர்கள, விசுவாசி என்ற நிலையிலே ஓடி முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. May the Lord open your understanding
உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை தேவனை உருவாக்குவாராக. நான் சீஷன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தமான என்று அழைக்கத்தக்கதான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் என்னை எடுத்துச் சொல்லுகிற அந்த அர்ப்பணத்தை தேவன் இந்த சாயங்காலத்தில் தருவார் என்றால் அது மிகவும் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அடுத்தால பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10th verse. அவன் மிகுந்த பசியடைந்து Just a minute. அங்கே அந்த பேதுருவை அழைப்பதற்கு கொர்நேலி வீட்டிலிருந்து அழைப்பு வருகிறது. அப்பொழுது அவன் போகிற காரியத்தை எழுதியிருக்கிற ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. 23வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு ம். அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடன் கூட ம். புறப்பட்டார். புறப்பட்டார். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். நல்லா கவனிங்க. அதைத்தான் 11:1 புரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும். என்ன பேர் வந்து சகோதரர், அதாவது என்ன, சக உதிரம் உடையவர்கள். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு மகனையோ மகளையோ பார்க்கும்போது இவன் அதே ரத்தத்தினால்தான் நானும் வாங்கப்பட்டேன் அவனும் வாங்கப்பட்டேன், எனக்குள்ளே எந்த ஜீவனை தேவன் அட்டாரோ அதே ஜீவன் அவனுக்குள்ள வைத்திருந்தார், நமக்குள்ளே பகை பொறாமை போட்டி வர வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் ஜாக்கப் சொன்னாங்க, நோட்டீஸை போட்டு எடுத்து கவுன்சிலுக்கு அனுப்புனாங்க, நல்லவங்கன்னு சொன்னாங்க. கவனிச்சிங்களா? சகோதரன் எனக்கு தீமை செய்தால் கூட சில நல்லவர்கள் நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் செய்தாலும் நேசிக்கிறதுக்கு. பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். பாரதியாரே பாடி போயிட்டாரு, கிறிஸ்துவை அறியாத பாரதியார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து நாம் சத்துருக்களை சிநேகிங்க. குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற ஊரில் என்னால் அப்படி நேசிக்க முடியுதா? May the Lord help us to cross the border. இப்படியெல்லாம் நடந்தவன் நேரம் முடிஞ்சு போனதுனால இப்படியெல்லாம் என்ன நோட்டீஸில் தெளிவாக போட்டாங்க. 5 to 7:30 I have taken 15 minutes more. இப்படியெல்லாம் நடந்த பிறகுதான் 11வது அதிகாரத்தில் என்ன பேர் சொல்றாங்க பாருங்க. 26வது வசனம் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலில் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர். நம்ம இதைத்தான் முதல்ல சொல்லுவோம். நீங்க யாரு? கிறிஸ்டியன். நம்ம தலைகளாக நானும் என் ஒய்ஃபும் தாவூத் நகர்னு ஒரு ஊர்ல இருக்கிறோம். இந்த ஊர்ல நாங்க பட்ட பாடு, அதிகமா பாடுபட்டது என் மனைவி தான். ரோட்ல போகும்போது நாங்க மனைவி தனியா கூட, ஏன்னா நான் 10 நாள் 15 நாள் எங்கே போறேன்னு தெரியாம போயிடுவேன். ஒரு கூட இருக்கணும், ஒரு சின்ன குட்டி பிள்ளைய வச்சிருந்தோம். அவன் ஆன்டின் பூங்கா தெருவில் போகும்போது மற்றவங்க அதை ரண்டின்னு சொல்லுவாங்க. ரண்டின்னா விபச்சாரின்னு அர்த்தம். ஏன்னா அவன் சிவப்பு போட்டு வைக்கல. சாரி கட்டி போகும்போது சில பிள்ளைங்களை ஏறி விட்டவுடைய சாரி அவுப்பாங்க. அப்படி அவுத்துவாங்க. நடு ரோட்டில் அந்த காரியங்கள்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் தான் நாங்கள் மிஷினரியாக இருந்து, ஏன்னா அந்த ஊரில் நாங்கள் போகிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு மிஷினரியை துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு தெருவுக்கு அனுப்பினேன். இந்த ஊர் அங்கே தான் ஆண்டவர் எனக்கு ஆட்களை தரவேன். இன்னைக்கு எங்கே ஒரு பெரிய சபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ என் மனைவி ரோட்டில் போகும்போது என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து போறாரு. எங்க ஊர்ல இயேசு கிறிஸ்து ஆட்சி பண்ணாங்க கூட தெரியாது. இயேசு கிறிஸ்து போறாரு. அவமானப்படுத்தப்பட்டாலும் வீட்டுக்கு சில நேரம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் கேட்பேன்மா, how do you respond? எப்படிமா இதை தாங்கிக்க முடியுது? நல்ல குடும்பத்தில் வந்தவன்,
நல்ல காரியங்கள், நல்ல மதிப்புள்ள குடும்பத்தில் வந்த நீ இதை எப்படி தாங்கிவிட முடியுதுன்னு சொல்லும்போது என் மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, இனி அவங்க கிறிஸ்துன்னு சொல்றாங்க டாடி, இனி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. நான் கிறிஸ்துவ போல காண்பிக்கலன்னா கிறிஸ்துவுக்கு அவமானம் தரும். உங்களை பார்க்கிறவர்கள், பழகுகிறவர்கள், நீங்கள் கூட வேலை செய்கிற பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன சொன்னாங்க? நான் அதனால தான் ஒரு பாட்டில் இப்படி எழுதினேன். பாட்டு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைத்தோடு செய்யும் என்னை காணுவோம் உண்மை காண. என்னை பார்க்குறவங்க இவங்க கிறிஸ்து என்று சொல்லணும், கிறிஸ்தவர்னு சொல்லணும். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் மிஷினரியாக தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் உங்களை உணர்ச்சி சுத்தமாக நான் உங்களை கொண்டு போக விடுறேன். ஒரே ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றது போல அனாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் வளர்த்துறோம். ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழிய பயிற்சி பெற்று ஊழியக்காரனான போது எங்களை ஆர்ஃபனேஜில் இருக்கிற ஒரு பிள்ளை, என்னுடைய மனைவி முகச்சாடையே இருப்பாள், என் மம்மின்னு தான் சொல்லுவாங்க, என்னைய டேடின்னு தான் சொல்லுவாள். அவனுக்கு திருமணம் செய்து ஒரு இடத்துல வச்சோம். அவன் கராத்தே நல்லா போடுவான். அந்த கராத்தே கிளப்பை ஆரம்பிச்சு முஸ்லீமையும் இந்துக்களையும் இயேசுவை சொல்லிக்கிறதுக்கு அவன் செய்து கொண்டு வந்தான். அதனால சிலர் அவர் மேலே பயங்கர வெறுப்போடு இருந்ததுனால அவனை வேற இடத்துக்கு மாற்றணும். அங்கேயும் போய் தீவிரமாக ஊழியம் செஞ்சதுனால ஒரு நாள் ஊழியத்துக்கு வர்றேன் போகிறேன்னு சொல்லிட்டு மனைவிட்டு சொல்லிட்டு போகிறவன் ஆள் வரல. 3 நாள் ஆச்சு, திரும்ப வரல. இப்போ மனைவி தேட ஆரம்பிக்கிறான். பேப்பரில் ஒரே ஒரு சின்ன கட்டிங்கை யாரோ கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு பிணத்தை கண்டாங்கன்னா கிணத்துல இருந்துதான் போலீஸார் போட்டிருக்காங்க, யாரும் தெரியல, புதைச்சிட்டாங்க. வெளியே போய் ஊழியம் செய்யும் போது அவனை அடித்து கொண்டு ஒரு கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. 3 நாள் கழிச்சு தான் அந்த பிணத்தை பார்க்க முடிஞ்சது. போலீஸ் கிடைச்ச உடனே போலீஸ் யாரும் வரலன்னு சொல்லிட்டு அவனுடைய பெல்ட்டு, அவனுடைய வாட்ச், அவனுடைய பேர் இதை மட்டும் வச்சுட்டு அவனை புதைச்சிட்டாங்க. அந்த மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கும்போது இது உன்னுடைய கணவனுடையதான்னு கேட்டபோது ஆமாம், இந்த வாட்ச், இந்த பெல்ட், இந்த பெண் அவரை உபயோகப்படுத்தினதான். எங்கேன்னு கேட்டபோது ஒரு நதி ஓரத்தில் போலீஸ் சரியாக புதைக்காததுனால இவளும் குட்டி மகா, அவளுக்கு சபனம்னு ஒரு பிள்ளை உண்டு, 5 வயசு பிள்ளையும் போய் அதை பார்க்கும்போது போலீஸ்காரர்களோட செஞ்சு பார்க்கும்போது அவருடைய பணத்தை நாய் எடுத்து முகத்து தெரிந்து உடம்பெல்லாம் திட்டிருந்தது. அந்த குட்டி பிள்ளை வந்து என்கிட்ட கேட்டாங்க, தாத்தான்னு சொல்றது போல ஹிந்தியில் நானான்னு சொல்லுவாங்க. நானா எங்க அப்பா இயேசுவோடு கூட தானே நடந்து இயேசுக்காக தானே ஊழியம் செய்தாரு, எதுக்கு இப்படி சாகடிச்சிட்டாங்க? அவங்க அம்மா பக்கத்துல இருந்து சொல்றாங்க, நன்மை செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக இயேசு தெரிந்தவரையே அடிச்சு சிலுவையில யாரும் பார்க்கக்கூடாதுன்னு மாத்திட்டாங்கல்லம்மா. அப்பா அடிக்கடி ஜெபம் பண்ணுவாரு, நம்ம குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணலாம், என்னை காணுவோர் உண்மை காணட்டும், என்னை பார்க்கிறவங்க உண்மை பார்க்கட்டும். நான் ஹிந்திலையும் சில பாடல்களை இதை உபயோகப்படுத்தியிருக்கேன். அந்த பாட்டை சொல்லி சொல்லி பாடுவார். அந்த இடத்துக்கே போயிட்டாருன்ட்டு. நம்ம கிறிஸ்தவனா நமக்கு சின்ன பாடுகள், யாரோ ஒன்று சொல்லிட்டா கூட தாங்க முடியவில்லை, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கூட தாங்க முடியவில்லை. ஆனால் கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்க நீங்கள் இந்த 5வது படியாகிய கிறிஸ்து போல என்கிற இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் தான் நான் சொல்றேன். நிச்சயமா இந்த லிவர்பூலும் இதை சுற்றி இருக்கிற பட்டணங்களும் ஆண்டவருக்கு நான் செய்துதான் ஆகணும். இங்கே அணைந்து போய் கொண்டிருக்கிறது தீ, இந்த எரிந்து கொண்டிருக்கிறது அணைய போகிற தீ.
உங்களால் பற்ற வைக்கப்பட முடியும். உங்களால் பற்ற வைக்க முடியும். உங்களால் பற்ற வைக்க முடியும். ஆண்டவர் உங்களை தேடுகிறார். உங்களை தேடுகிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். யார் கண்ணை திறக்க வேண்டியதில்லை. நான் 2 நிமிஷம் குடிக்கிறேன். நான் இப்போ கேட்க வரணும், ஐயா, வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் எத்தனாவது படியில் இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் விசுவாசியாக இருந்து காலம் தந்தது போதும். நாங்கள் சீஷனாக உயர்ந்து பரிசுத்தமான என்கிற ஸ்தலத்துக்கு வந்து, சகோதரன் என்கிற இடத்துக்கு வந்து, உண்மையாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவனாக நான் மாற விரும்புகிறேன். உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியமான உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். எல்லார் கண்களும் மூடி இருக்கேன். இந்த வாஞ்சியமான உங்க வலது கையை தூக்கி வேற காண்பித்து அதை பண்ணி கீழே போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 75% கையை தூக்கி இருக்கிறாங்க. எல்லாரும் இழந்து நின்று இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமான எல்லாரோடு கூட பாடுங்க. உந்தன் சித்தம் போல் நடக்கும் கர்த்தாவே, நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே. இன்பமான வாழ்க்கை வேண்டே, இனிய செல்வம் சீரும் வேண்டே, துன்பமற்ற சுகமும் வேண்டே, நீ தொண்டு செய்யும் அடியே, துன்பமற்ற சுகமும் வேண்டே, நீ தொண்டு செய்யும் அடியே. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆவிவற்றா நீ நடத்தி, அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆவிவற்றா நீ நடத்தி, அனுதினம் என்னோடு இருப்பீ, ஐயனே கடைக்கனியே, அனுதினம் என்னோடு இருப்பீ, ஐயனே கடைக்கனியே. என்னோடு கூட வந்திருக்கிற சகோதரன் டேவிட் ஆபிரகாம் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஜெப நிலையிலே ஏதோ வந்தோம், ஒரு நல்ல செய்தி கேட்டோம் என்று இல்லாதபடி உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு உண்மையான அர்ப்பணிப்பாய் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாய், ஆண்டவரே, குறைந்தபட்சம் நான் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், நான் விசுவாசியாய் இருந்தால் நான் சீஷனாக வேண்டும். சீஷனாய் இருக்கிறவன் ஆண்டவரே ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியதாய், ஒரு சகோதரனாய், கடைசி கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியதாய், ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல எங்களை காண்பவர்கள் உம்மை காணட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவை. ஆண்டவரே, நம்முடைய வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த அழைப்பை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரே, இதோ இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரங்களாய் நாங்கள் மாறி, ஆண்டவரே,
நாங்கள் உம்மை இந்த பூமியில் பிரதிபலிக்கிறவர்களாய், எங்களை காண்பவர்கள் உம்மை காணக்கூடியதாய், நாங்கள் அனுதினமும் உம்முடைய வார்த்தையிலும் உம்மை போல மாறி வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரை உம்மை நேசித்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.